கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காய் நான் அதிகமாய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளிலும் விசேஷமாய் உங்களோடு பேசும்படிக்கு கர்த்தருடைய ஆவியான இருதயத்தில் வைத்த ஒரு தேவனுடைய வார்த்தையை நாம் பார்க்கலாம். இடம் இருக்கிற இடத்துல உட்கார்ந்து இருக்கு, அங்கே இங்கே தேடிட்டு இருக்க வேண்டாம். கர்த்தருடைய வசனத்தை நான் வாசிக்கலாம். யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை நான் வாசிக்கலாம். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூரு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஜோடி சேர்ந்துட்டு அப்புறம் பேசிட்டு இருக்க கூடாது. அப்புறம் கூட்டத்தின் நடுவில் சத்தம் போடுவேன். யாரும் பேசக்கூடாது. கர்த்தருடைய வசனத்தை மட்டும்தான் கேட்கணும். வசனத்தில் நான் வாசிக்கிறோம், தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூரு, கர்த்தர் என்னத்தை செய்வாராம்? பெரிய காரியங்களை செய்வார். நான் இந்த வசனத்தில் பயப்படாதே என்று சொன்னதான காரியத்திலிருந்து அநேக வாரங்கள், ஏறக்குறைய 5 வாரங்கள் உங்களோடு நான் பேசியிருக்கிறேன். நான் இன்றைக்கு அதனுடைய தொடர்ச்சியை பேசுவதில்லை. அடுத்த காரியத்துக்குள்ள ஸ்கிப் பண்ணும்படியாய் நான் விரும்புகிறேன். மகிழ்ந்து களிகூர். தேவ ஜனங்கள் தேவனுடைய சபைக்கு வருகிற வேளையில மட்டும் மகிழ்ச்சி அல்ல, எல்லா சந்தர்ப்பத்திலும் எப்படி இருக்க வேண்டும்? கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் காணப்பட வேண்டும். கர்த்தருடைய வேதம் அதைத்தான் விரும்புகிறது. கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி கர்த்தருடைய வசனத்தை நான் வாசிக்கிறேன். மகிழ்ந்து களி கூறுவதற்கு காரணம் என்ன? எது நிமித்தம் நாம் மகிழ்ந்து களி கூற வேண்டும் என்கிற ஒரு 3 காரியத்தை மட்டும் நான் உங்களோடு கூட இந்த காலை வேளையில பகிர்ந்து கொள்ளும்படியாய் விரும்புகிறேன். அதற்கு ஆதாரமாக முதலாவது கர்த்தருடைய வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். 118ஆம் சங்கீதம் 24வது வசனத்தை நான் வாசிக்கலாம். 118:24. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களிகூர்ந்து மகிழ கடவோம். போதும். இங்க கர்த்தருடைய வசனத்தை நான் வாசிக்கிற வேளையில இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், ஆகவே நாம் என்ன செய்வோம்? களி கூர்ந்து மகிழ கடவோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எல்லா நாட்களும் கர்த்தர் உண்டு பண்ணினதுதான். ஆதி ஆகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது தேவன் ஒவ்வொரு நாளையும் சிருஷ்டித்து அந்த நாளிலே செய்ய வேண்டிய எல்லா கிரியைகளையும் செய்து முடித்து அது நல்லது என்று கண்டார். தீய நாள் என்பது ஒன்று இல்லவே இல்லை. எல்லா நாட்களும் என்ன நாட்கள் தான்? நல்லதான நாட்கள் தான். ஜோசிகார்கிட்ட போனாதான் இது உனக்கு அப்படிப்பட்ட நாள், இது இப்படிப்பட்ட நாள் என்று சொல்லுவான். நாம் அவனை தேட வேண்டிய அவசியம் இல்லை. குறி சொல்லுகிறவளையோ ஜோசியக்காரனையோ மற்ற யாரையும் தேடி நல்ல நாள் எது, கெட்ட நாள் எது என்று கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. தேவன் படைத்த எல்லா நாட்களும் எப்படிப்பட்ட நாட்கள் தான்? நல்ல நாட்கள். அந்த நல்ல நாட்களிலே நாம் என்ன செய்ய வேண்டும்? மகிழ்ந்து களி கூற வேண்டும். ஏன் தெரியுமா? கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. 100ஆம் சங்கீதம் 100ஆம் சங்கீதம் வாசிப்போம். கர்த்தருடைய வார்த்தையை அங்கே 3வது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள், நாம் அல்ல, அவரே நம்மை என்ன செய்திருக்கிறார்? நன்றாய் கவனியுங்கள். கர்த்தருடைய நாள் யாருக்காய் உண்டாக்கப்பட்டது? நமக்காக உண்டாக்கப்பட்டது. ஓய்வு நாளுக்காக மனுஷன் அல்ல, மனுஷனுக்காகத்தான் ஓய்வு நாள். அப்ப கர்த்தர் உண்டு பண்ணின நாள் யாருக்கு என்றால் மனுஷராகிய நமக்காகத்தான். கர்த்தர் அந்த நாளை நமக்காக உண்டு பண்ணி இருக்கிறார். நாம் அவரால் என்ன செய்யப்பட்டவர்கள்? உண்டாக்கப்பட்டவர்கள் என்று கர்த்தருடைய வேதம் திட்டமும் தெளிவுமாய் சொல்லுகிறதை நாம் பார்க்கலாம். யோபின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நான் வாசிக்கலாம். யோபு 10:8. உம்முடைய கரங்கள் என்னையும் எனக்குரிய எல்லாவற்றையும் என்ன செய்தது? உருவாக்கி படைத்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. வசனத்தில் என்ன வாசிக்கிற காரியம் அதுதான். 10ஆம் அதிகாரம் 8வது வசனம். உம்முடைய கரங்கள்
என்னையும் எனக்குரிய எல்லாவற்றையும் உருவாக்கி படைத்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. யோபு அதை சொல்லுகிறார். எல்லாவற்றையும் உம்முடைய கரம்தான் என்ன செய்தது? என்னை உருவாக்கிற்று. 33ஆம் அதிகாரம் யோபின் புஸ்தகமே, அதுல 4வது வசனத்தை வாசிக்கலாம். 33:4. தேவ ஆவியானவர் என்னை உண்டாக்கினார். தேவ ஆவியானவர் என்னை என்ன செய்திருக்கிறார்? உண்டாக்கினார். சர்வ வல்லவருடைய சுவாசம் எனக்கு உயிர் கொடுத்தது. பாத்தீங்களா? நமக்கு உயிர் கொடுத்ததே எதுதான்? சர்வ வல்லவருடைய சுவாசம். ஆதாமை கர்த்தர் மண்ணினாலே உருவாக்கி தம்முடைய ஜீவ சுவாசத்தை அவன் நாசிலே ஊதினார், அவன் ஜீவ ஆத்துமாவானான் என்று எழுதப்பட்டிருக்கு. இப்படிதான் மனுஷன் படைக்கப்பட்டார். இந்த படைக்கப்பட்ட மனுஷனுக்கு கர்த்தர் ஒரு நாளை ஏற்படுத்தி இருக்கிறார். எதற்கு? அதுல சந்தோஷமாய் காணப்படும்படிக்கு. அருமையானே, அங்கே மனமகிழ்ச்சியாய் காணப்பட வேண்டும். அதுதான் கர்த்தருடைய வசனத்தில் நான் வாசிக்கட்டும். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதுல களி கூர்ந்து மகிழ கடவோம் என்று கர்த்தருடைய வசனத்தில் நான் வாசிக்கிறோம். அதுக்கு செய்ய வேண்டிய காரியம் என்ன? வசனத்தை வாசிக்கலாம். அங்கே 100ஆம் சங்கீதம் 2வது வசனத்தை வாசி. மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோட அவர் சன்னதி முன் என்ன செய்யுங்க? கர்த்தரை ஆராதிப்பது எப்படி? துக்கத்தோடு ஆராதிப்பதல்ல, மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோட அவர் சன்னதி முன் என்ன செய்யுங்கள்? அந்த ஆனந்த சத்தம் எப்படி? 4வது வசனத்தை வாசியுங்கள். அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவர் நாமத்தை என்ன செய்கிறது? ஸ்தோத்தரிப்பதுதான் ஆனந்த சத்தத்தோடு கூட கர்த்தரை துதிப்பது. நாம் அமிதமாய் துதிக்கிறோமா? அப்படி துதிக்கிற ஜனம் எங்கே வர வேண்டும்? கர்த்தருடைய ஆலயத்திற்கு வர வேண்டும். அங்கேதான் மகிழ்ச்சி உண்டு. ஏசாயா தீர்க்கன் புஸ்தகம் 56ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிப்போம். ஏசாயா 56:7. நான் அவர்களை பரிசுத்த பர்வதத்திற்கு கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலே அவர்களை என்ன செய்வேன்? பாத்தீங்களா? அவரை ஆராதிக்கிற ஜனத்தை கர்த்தர் என்ன செய்கிறவர்? மகிழ பண்ணுகிறவராய் காணப்படுகிறார். மகிழ்ச்சி அடைய செய்வாரா? அதற்குரிய காரியத்தை பின்னாலே நாம் பார்க்கலாம். ஆனால் கர்த்தர் தம்முடைய ஜெப வீட்டுக்கு கொண்டு வருவதற்கே காரணம் என்ன தெரியுமா? நாம் பாரத்தோடு வந்தோமானால் தேவ சமூகத்தில் நம்முடைய பாரங்களை இறக்கி வைத்து லகுவாக்கப்பட்டவர்களாய் இந்த இடத்தை விட்டு என்ன செய்ய வேண்டும்? கடந்து போக வேண்டும். என்றால் கர்த்தருடைய வசனத்தில் வாசிக்கிறோம், கர்த்தர் மேல் உன் பாரத்தை என்ன செய்து விடு? வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் என்ன செய்ய மாட்டார்? தள்ளாட ஒட்டார். ஆகையால் ஒன்றை அறிய வேண்டும், தேவ சமூகத்தில் வருகிறோமா? நம்முடைய பாரங்கள் அங்கே இறக்கி வைக்க வேண்டும். அன்னால் தேவ சமூகத்தில் கடந்து வந்தால், தன் பாரம் எல்லாம் இறக்கி வைத்தால், வசனம் சொல்லுகிறது, பின்பு அவள் துக்கமுகமாய் இருக்கவே இல்லை, அவள் சந்தோஷத்தோடு தன் வீட்டுக்கு திரும்பினால் கர்த்தர் மீதி எல்லாவற்றையும் பார்த்து கொண்டார். இன்றைக்கு நம்முடைய ஜீவிதத்தில் நாம் அவ்விதமாய் செய்யணும். பாரத்தை கொண்டு வந்த வண்ணமாகவே போகிற ஒரு காரியம் அல்ல. ஒரு அருமையான மனுஷன் மிகுந்த பாரத்தை சுமந்து கொண்டு கடந்து வந்தான். பழைய நாட்களில ஏதாவது சுமை தாங்கி இருந்தால் அது மேல வைத்து கொஞ்ச நேரம் சற்று இளைப்பாரி கடந்து போவான். நீண்ட நேரம் சுமையை தூக்கி கொண்டே வந்தான். சுமை தாங்கி ஒன்றுமில்லை. திடீரென்று ஒரு மாட்டு வண்டி வந்தது. மாட்டு வண்டிக்காரன் பார்த்தான், இவ்வளவு பெரிய பாரத்தை சுமந்து போகிறானே, வண்டி வெறுமையாய் போகிறது, இவனை ஏற்றி கொள்வோம் என்று சொல்லி அவனை ஏற்றி கொண்டார். வண்டி போய்கொண்டே இருந்தது. திடீரென்று திரும்பி பார்த்தார். இந்த பாரத்தை சுமந்து வந்த மனுஷன் வண்டியிலே ஏறி அவனும் பாரத்தை தலையிலேயே வைத்து கொண்டிருந்தான். யோசித்து பாருங்க, பாரத்தை வைத்து லகுவாக்கப்பட்டவனாய் வண்டியில போலாம், ஆனால் அவனோ என்ன செய்கிறான்? இன்னும் பாரத்தை சுமக்கிறார். இப்படிதான் இன்றைக்கு நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை காணப்படுகிறது. கர்த்தர் எல்லாவற்றையும் என்னிடத்தில் சொல்லு என்று சொன்னாலும்
நாம் சொல்லிவிட்டு மறுபடியும் நாம் புலம்புகிறவர்களாய்த்தான் காணப்படுகிறோம். ஏன்னா அவர் வசனத்துல நாம் வாசிக்கிறோம், அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட சொல்லிட்டே இருங்க. அவன் இன்னும் ஆல் இண்டியா ரேடியோ மாதிரி இன்னும் 100 வீட்டுக்கு சொல்லட்டும். என்ன செய்யணும்? கர்த்தர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல என்ன செய்யுங்க? வைத்து விடுங்க. அவர்தான் சுமக்கிற ஒரு நல்ல சுமத்தாங்கி. அவர் உங்களை விசாரிக்கிறவர், உங்கள் மேல் கரிசனை உள்ளவர், உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு உண்டாக்குறவர் அவர்தான். நாம் செய்ய வேண்டிய காரியத்தை நாம் செய்கிறது இல்லை. என்ன செய்யணும்? முழங்காற்படியிட்டு ஜெபிக்க வேண்டும். எவ்வளவு நேரம் ஜெபிக்கணும்? எவ்வளவு நேரம் ஜெபிக்கிறோமோ அவ்வளவுக்கு அதிகமாக நம்முடைய வாழ்க்கையில விடுதலை வரும். நான் ஒன்று சொல்லுகிறேன், புலம்பிக் கொண்டு ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவரே உமக்கு கண் இருக்கா? நீர் பார்த்து கொண்டு இருக்கிறீரே, நீர் இப்படி செய்கிறீரே, அவனுக்கு செஞ்சீர் எனக்கு செய்ய மாட்டீரா? இதெல்லாம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நான் எளிதாய் ஒரு காரியத்தை சொல்கிறேன், வேற ஒன்றும் செய்ய வேண்டாம். ஸ்தோத்திரம் போடுங்க. நல்லா என்ன செய்யணும்? ஸ்தோத்திரம். அப்படி அல்ல, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மெதுவா சொல்லுங்க. ஆண்டவர் அவசரப்படுறவர் இல்லை, நம்ம தான் அவசரப்படுறோம். மெதுவாய் ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டிருங்க. 1000 ஸ்தோத்திர பலி புஸ்தகத்தை எடுத்துட்டு அதை சொல்லி சொல்லி அதல்ல, உங்களுடைய இருதயத்தில் வெறுமனே ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டிருங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா, என்னுடைய பிரச்சனை உமக்கு தெரியும், உமக்காக நீ தீர்க்க போகிறபடினால நான் உமக்கு ஸ்தோத்திரிக்கிறேன்னு சொல்லி வெறுமையாய் ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டே இருங்க. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தர் நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில ஜெயத்தை அருளுகிறவராய் காணப்படுவார். நாம் துதிக்க வேண்டியவர்களாய் காணப்படுகிறோம். எவ்வளவாய் கர்த்தரை துதிக்கிறோமோ, நான் ஒன்று சொல்லுகிறேன், கர்த்தருடைய வசனத்தை கொண்டு 22ஆம் சங்கீதம் 3வது வசனத்தை வாசிக்கும் போது வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாயிருக்கிற தேவரீரே எப்படிப்பட்டவர். இஸ்ரவேலின் துதிகளுக்குள்ளே அருமையானே அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது கர்த்தர் செய்த காரியத்தை நாம் பார்க்கிறோமே. இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல யூதா மனுஷரே, கர்த்தர் உங்களுக்கா என்ன செய்கிறவர்? யுத்தம் பண்ணுகிறவர். ஆண்டவரே நீர் எனக்கா யுத்தம் பண்ணுகிற கர்த்தர். ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 என்று முயற்சி பண்ணி பாருங்க. கர்த்தருடைய வாழ்க்கையில நன்மை செய்கிறதை நீங்கள் அனுபவிக்க முடியும். வேற ஒன்று செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இன்னைக்கு அநேகருடைய ஜெபம், ஆண்டவரே நீங்க செய்ய மாட்டீங்களா, செய்ய மாட்டீங்களா? அவர் செய்யதாங்க காத்திருக்கிறாரு. நம்ம செய்ய வேண்டிய ஜெபத்தை சரியா செய்யாதபடினால்தான் இன்னும் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். ஸ்தோத்திரம் பண்ணுங்க, நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். அவர்கள் துதித்து பாடி ஆராதனை செய்த போதால் சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் குலுங்க ஆரம்பித்தது. நீங்கள் துதி செய்தால் போதும், விழாத எரிகோவின் கோட்டையும் என்ன செய்யும்? விழ ஆரம்பிக்கும். பிரச்சனையை குறித்து பேச வேண்டிய அவசியம் இல்லை. இந்த இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து நன்றாய் அறிந்தவர் கர்த்தர். ஆயினத்தான் யோசுவாட்ட சொன்னாரு, 7 நாளும் 7வது நாளும் 6 முறை சுற்றி வரும்போதும் ஒன்று பேசக்கூடாது, கப்சுப்னு இருக்கணும். ஏன்னா சுற்றி வரும்போதே ஒருத்தன் சொல்லுவான், இந்த கல் எவ்வளோ பெருசு பாத்தியா, இது எவ்வளோ உயரம் இருக்கு பாத்தியா, எவ்வளவு திக்னஸ் இருக்கும் பாத்தியா, இது எல்லாம் சொல்லிட்டே இருப்பாங்க. ஆயினத்தான் அவிசுவாசமான வார்த்தை ஒரு பையனுடைய வாயிலும் வராதபடிக்கு கர்த்தர் சொன்னார், வாயை மூடிட்டு பேசாம ஒரு வார்த்தையும் வரக்கூடாது. 7வது நாள் 6 முறையும் மௌனமாகவே சுற்றி வந்தாங்க, மௌன விரதம் போல. 7வது முறை சுற்றி வருகிற வேளையில தான் கர்த்தர் சொன்னார், ஆர்ப்பரியுங்கள் என்று. ஆர்ப்பரித்த உடனே அலங்கம் என்ன செய்தது? இடிந்து விழுந்தது. கர்த்தரை துதி செய்தால் போதுங்க, இடியாத அலங்கமும் என்ன செய்யும்? இடிந்து விழுமே. இன்னைக்கு நாம் கர்த்தரை எவ்விதமாய் துதிக்கிறோம்? கர்த்தருடைய வசனத்துல வாசிக்கிறோம்,
கர்த்தருடைய ஆலயத்திற்கு போ வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது எப்படி இருந்தேன்? எத்தனை பேருக்கு அப்படி மகிழ்ச்சி இருக்கு? சொல்லுங்க கரங்களை உயர்த்தி. எத்தனை பேருக்கு மகிழ்ச்சி? போகணுமா? சே, இன்னைக்கு தான் துணி துவைக்கணும், இன்னைக்கு தான் அந்த வேலை இருக்கு, இன்னைக்கு தான் வீட்டுக்காரர் மீன் எடுத்துட்டு வருவார், அதை செஞ்சு வைக்கணும், கறி எடுத்துட்டு வருவார், அதை செஞ்சு வைக்கணும், எத்தனை வேலை இருக்கு. இன்னைக்கு போகாட்டி என்ன ஆப்சன்ட். நல்ல கவனிங்க, அசதியா இருக்க வேண்டாம், அலட்சியம் பண்ண வேண்டாம். தேவ சமூகத்தை நாம் வந்து கர்த்தருக்கு நன்றி சொல்கிற ஒரு நாள். வாரத்தின் 6 நாட்களும் கர்த்தர் நமக்காக கொடுத்திருக்கிறார். ஒரே ஒரு நாள் கர்த்தருக்காய் நாம் கொடுக்கிறோமா? கர்த்தருக்காய் ஒரு நாளை செலவு செய்வோமானால் கர்த்தர் அந்த 6 நாளும் பெரிதான ஆசீர்வாதங்களை தருவார். நான் ஒன்று சொல்லுகிறேன், நீங்க ஒரு நாளை கர்த்தருக்கு என்று உபயோகப்படுத்தினால் 6வது நாளிலே மன்னாவை இரட்டத்தனையாய் கர்த்தர் என்ன செய்தாராம்? பெருக செய்தார். இஸ்ரவேல் ஜனத்திற்கு 6 வருஷம் அவர் விளைச்சல் செய்யலாம், 7வது வருஷம் ஓய்வு. ஆனால் கர்த்தர் செய்கிற காரியம் என்ன தெரியுமா? 6வது வருஷத்திலேயே கர்த்தர் விளைச்சலை அதிகப்படுத்தி 7வது வருஷத்துல புசிக்கவும், 8வது வருஷத்துல வருஷத்து அதற்கு பிறகு புசித்து திருப்தியாகவும் மீதியானதை எடுக்கவும் கர்த்தர் என்ன செய்கிறார்? ஆசீர்வாதம். அப்படின்னா எத்தனை வருஷத்தினுடைய பலன் தருகிறார்? 3 வருஷத்தினுடைய பலனை 6வது வருஷத்துல கர்த்தர் கொடுக்கிறவராயிருக்கு. எத்தனை பேர் நம்புறீங்க? கர்த்தர் எனக்கு செய்ய வல்லவர் என்று கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அவர் செய்ய வல்லவர்ங்க. அவரால் கூடாத காரியம் ஒன்றும். நம்ம கர்த்தருக்கு உண்மையாய் இருப்போமானால் கர்த்தர் நமக்கு எப்படிப்பட்டவராய் இருப்பார்? உண்மை உள்ளவராய் காணப்படுவார். கர்த்தருடைய வேதம் சொல்கிறது, நாம் உண்மை இல்லாதவர்களாய் இருந்தாலும் அவர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார்? உண்மை உள்ளவராய் காணப்பட. நம்மிடத்துல உண்மை இல்லை, நாம் இன்னும் உண்மையற்றவர்களாய் காணப்படுகிறோம். ஆனால் கர்த்தர் தம்முடைய வார்த்தையில் எப்படிப்பட்டவர்? உண்மை உள்ளவராய் நீதி உள்ளவராய் காணப்படுகிறார். அதைத்தான் நெகேமியா 9:8 வாசிக்கும் போது கர்த்தர் தம்முடைய வார்த்தையை ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் என்ன செய்தவர்? நிறைவேற்றினீர். நீர் எப்படிப்பட்டவர்? நீதி உள்ள தேவன். அவர் நீதி உள்ள தேவன். நிச்சயமாய் சொன்னதை நிறைவேற்ற போதுமானவராய் இருக்கிறார். அப்படியானால் கர்த்தருடைய ஆலயத்திற்கு வருகிறோமே, நாம் என்ன செய்ய வேண்டும்? ஏசாயா தீர்க்கன் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போமா? 2-3 வசனங்களை. கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாக உயர்த்தப்படும். எல்லா ஜாதிகளும் அதற்குள் வந்து ஓடி வருவார்கள். திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்திற்கும் யாக்கோபின் ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று அவர் நமக்கு வழிகளை போதிப்பார். அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார். நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சீயோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தருடைய வசனமும் வெளிப்படும். இந்த வசனத்துல 2 காரியத்தை சொல்கிறார். அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் வழிகளில் என்ன செய்வோம்? அப்ப கர்த்தருடைய போதனை என்ன? இந்த வாரம் முழுவதும் நாம் எப்படி நடக்க வேண்டும் என்பதை குறித்து அவர் நமக்கு போதிக்கிறவராய் காணப்படுவார். எப்படி போதிப்பார்? கர்த்தருடைய வசனத்தில் வாசிக்கிறோம். சங்கீதம் 32:8 வாசிக்கும் போது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொன்னாரே. ஒவ்வொரு நாளும் நமக்கு கூட இருந்து ஆலோசனை சொல்லுகிறவர். வழி இதுவே, இதில் என்ன செய்யுங்க? நடவுங்கள். அருமையானவர்களே, கர்த்தர் தமது வழிகளை நமக்கு தெரிவிக்கிறவர். வனாந்திரத்தில் போய்கொண்டிருந்த ஒரு ரதத்தில் எத்தியோப்பிய மந்திரி வேதத்தை வாசித்து கொண்டு போகிறான். அவன் போகிற வழியில கர்த்தருடைய வசனத்தில் வாசிக்கிறோம், பிலிப்பினிடத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் போதிக்கிறார். போ, ரதத்தோடு போய் என்ன செய்? சேர்ந்து கொள்.
சேர்ந்து கொண்டு கர்த்தருடைய வசனத்தை சொல்லுகிறவனாய் காணப்பட்டான். அவன் ரட்சிக்கப்பட்டான், ஞானஸ்நானம் பெற்றான், சந்தோஷத்தோடு தன் ஊருக்கு என்ன செய்தான், திரும்பி போகிறவனாய் காணப்பட்டான். தேவ சமூகத்தில் வரும்போது வசனத்தை கேட்கிறதுனால நமக்கு என்ன உண்டு, சந்தோஷம் உண்டுங்க. என்றால் நம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற வார்த்தைகளை தேவன் நம்மோடு கூட அறிவிக்கிறவராய் காணப்படுகிறார். கர்த்தர் நம்மை மகிழ்ச்சி ஆக்குவாரா? வாசிப்போமா? எஸ்ராவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிப்போம். எஸ்ரா 6:22. புளிப்பில்லாத அப்ப பண்டிகை வசனத்தை எடு. எஸ்ரா எங்க இருக்குன்னு தெரியுமா? இங்க வர்றதெல்லாம் இருக்கட்டும், பைபிளை திறந்து வாசிங்க. வாசிப்போம். புளிப்பில்லாத அப்ப பண்டிகை 7 நாளாக சந்தோஷத்துடனே ஆசரித்தார்கள். கர்த்தர் அவர்களை என்ன செய்து, நல்ல கவனிக்கணும் கர்த்தருடைய வசனத்துல. இதுல சில காரியங்களை உங்களோடு நான் இந்த காலை வேளையில பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் அவர்களை என்ன செய்தாராம், மகிழ்ச்சி ஆக்கினார். கர்த்தர் அவர்களை மகிழ்ச்சி ஆக்க காரணம் என்ன? முதலாவது 15வது வசனம் இப்படி சொல்லுகிறது. வாசிப்போமா? தரியு அரசாளுகிற 6ஆம் வருஷம் ஆதார் என்னும் மாதம் 3ஆம் தேதியிலே அந்த ஆலயம் கட்டி முடிந்தது. நல்ல கவனிக்க வேண்டும். எருசலேமின் ஆலயமானது பாபிலோன் தேச அரசனாகிய நேபுகாத்நேச்சார் படையெடுத்து வந்து அதற்கு விரோதமாய் முற்றுகை போட்டு அதை முழுவதுமாய் என்ன செய்தான், இடித்து அதை நிர்மூலமாக்குறவனாய் காணப்பட்டார். வசனத்தை வாசிப்போமா? நெகேமியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் வசனத்துல நான் வாசிக்கலாம். 3வது வசனம். சிறையிருப்பில் மீந்திருக்கிறவர்கள் அந்த தேசத்திலே மகா தீங்கையும் நிந்தையும் அனுபவிக்கிறார்கள். எருசலேமின் அலங்கம் இடிபட்டதும் வாசல்கள் அக்கினியாய் சுட்டெரிக்கப்பட்டதுமாய். பார்த்தீங்களா? எல்லாவற்றையும் இடித்து போட்டார்கள். வாசல்கள் எல்லாம் என்ன செய்தார்கள், சுட்டெரித்து போட்டார்கள். அதுல ஒருவனும் உட்கார முடியாது, ஒருவன் ஒன்று செய்ய முடியாது. ஆலயமும் இடிக்கப்பட்டு போயிற்று. தர்மியான காலை வேளையில ஒன்று சொல்லுகிறேன், இடிக்கப்பட்ட ஆலயத்தை கட்டும்படிக்கு கர்த்தர் கோரேஸ் என்கிற ஒரு ராஜாவை என்ன செய்தார், எழுப்புகிறவராய் காணப்பட்டார். கர்த்தருடைய வேதத்தின்படியே சம்பவிக்கிறதாய் காணப்பட்டது. ராஜாவாகிய கோரேஸ் என் ஆலயத்தை என்ன செய்வான், கட்டுவான் என்று கர்த்தருடைய வசனத்தில் வாசிக்கிறோம். 44ஆம் அதிகாரம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் கடைசி வசனத்தை வாசிக்கலாம். 44 கடைசி வசனம். கோரேசை குறித்து, அவன் என் மேய்ப்பன், அவன் எருசலேமை நோக்கி நீ கட்டப்படு என்றும் தேவாலயத்தை நோக்கி நீ அஸ்திபாரப்படும் என்று சொல்லி எனக்கு பிரியமானது எல்லாம் என்ன செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆலய கட்டும்படியாய் ஒரு புறஜாதி ராஜாவாகிய கோரேச கர்த்தர் என்ன செய்தார், நியமிக்கிறவராய் காணப்பட்டார். என்னை கேட்கிற கர்த்தருடைய ஜனமே, இன்றைக்கு கர்த்தருடைய ஆலயம் என்று சொல்லுகிறது, நீங்களே அந்த ஆலயமாய் இருக்கிறீர்கள். நம்முடைய ஆலயமாகி இந்த சரீரம் எவ்விதமாய் கர்த்தருக்கு பரிசுத்தமாய் காணப்படுகிறதா? 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கிற வேளையிலே, நீங்களே தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் என்ன செய்வார், கெடுப்பார் என்று வசனம் பரிசுத்தமாய் இருக்கிறது. நீங்களே அந்த. எத்தனை பேர் விசுவாசிக்கிற, நான் தான் கர்த்தர் வாசம் பண்ணுகிற ஆலயமாய் நான் காணப்படுகிறேன். கர்த்தருடைய வசனத்தில் என்ன வாசிக்கும் போது அதே 1 கொரிந்தியர்ல கர்த்தருடைய வசனம் இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. 6ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்திற்கு வருவோமா? கர்த்தருடைய வசனத்தை நான் வாசிக்கலாம். 19வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம்.
உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் வசனத்தில் சொல்லப்படுகிற வார்த்தையை நன்றாய் கவனிக்க வேண்டும். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும். கர்த்தர் தான் இந்த சரீரத்தை உண்டாக்கினார் என்று முதல்ல சொன்னேன். நான் இன்னொரு வசனத்தையும் சொல்லுகிறேன். 149ஆம் சங்கீதம், இந்த வசனத்தை அப்படியே வச்சுக்கொள்ளுங்க. 2வது வசனத்தை வாசிப்போம். 149. இஸ்ரவேல் தன்னை உண்டாக்கினவரில் மகிழவும் சீயோன் குமாரத்தி தன் ராஜாவில் என்ன செய்யவும். அப்ப இஸ்ரவேல் தன்னை உண்டாக்கினவர். அப்ப நம்மை உண்டாக்கினவர் யார்? இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர். அதனால்தான் அந்த வசனத்தில் வாசித்தோம். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்தில் நீங்கள் தேவனாலே உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்கள் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாயிருக்கிறது. அப்ப நமக்குள்ள யார் தங்கி இருக்கிறது? இப்பொழுது சொல்லுங்க. 2 பேர் தங்கி இருக்காங்க. யாரு சொல்லுங்க? குழப்பமா இருக்கா? இருதயத்துக்குள்ள 2 பேர் இருக்க முடியுமா? சொல்லுங்க, ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. என்ன நிச்சயமா நீங்க சொல்றீங்களான்னு கேட்கிறீங்க. வசனத்தை வாசிக்கலாமா? வசனம் இல்லாம நான் பேசுகிறது இல்லை. கொலோசியருக்கு எழுதின 1ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசிப்போம். எந்த மனுஷனையும் இயேசுவுக்குள் தேறினவனாக 27ல இருந்து வாசுங்க. புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த ரகசியத்திலுள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். இப்ப யார் இருக்கிறது? இயேசுநாதர் என்கிட்ட இருக்காருன்னு, என் இருதயத்தில் இருக்கிறார்னு சொல்லுங்க. கரங்களை வைத்து வல்லையிலே சொல்லுங்க. யார் இருக்கிறது? இயேசு கிறிஸ்துவானவர் எனக்குள்ளே தங்கி இருக்கிறார். அதைத்தான் பவுல் சொல்கிறார், கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாய் உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். அவர் தங்கி இருக்கிறார். இப்போ 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்தை வாசித்தோ. உங்கள் சரீரமானது தேவனாலே பெற்று உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயம். யாரும் தங்கி இருக்கா? சொல்லுங்க. பரிசுத்த ஆவியானவரும் எனக்குள்ளே என்ன செய்கிறார்? தங்கி இருக்கிறார். அவர் எனக்குள்ளே காணப்படுகிறார். அடுத்த வசனத்தில் சொல்லும் போது அந்த வசனத்தில் பரிசுத்த ஆவியுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றோ நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றோ ஏன் நமக்குரியவர்கள் அல்ல என்று சொல்கிறார். அடுத்த வசனம் பதில் சொல்லுகிறது, கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் யாரை மகிமைப்படுத்துங்க? நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல. அதனால்தான் பாடல் சில சபைகளில் பாடப்படுகிற ஒரு பாடல், நல்ல ஒரு பாடல், நீ உனக்கு சொந்தம் அல்லவே. நல்ல கவனிக்கணும். நமக்கு சொந்தமானவர்கள் அல்ல, நம்மை கர்த்தர் மீட்டிருக்க. விசுவாசிகள் ஒவ்வொருவரும் கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள். எப்படியா மீட்கப்பட்டோம்? எபேசியர் 1ஆம் அதிகாரத்தில் அவருடைய இரத்தத்தினாலே நாம் மீட்கப்பட்டோம் என்று வேதம் சொல்லுகிறது. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 18-19 வசனங்களில் வாசிக்கிற வழியில வசனம் அங்கே சொல்லுகிறது, நீங்கள் உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் அனுசரித்து வந்த வீணான நடத்தையில் அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் நீங்கள் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற ரத்தத்தினாலே ஹல்லேலூயா என்ன செய்யப்பட்டோம்? மீட்கப்பட்டோம் ஐயா. கிறிஸ்துவின் ரத்தத்திற்கு ஈடாக வெள்ளியும் பொன்னும் பக்கத்தில் வரவே முடியாது.
இன்றைக்கு தங்கத்துடைய விலை என்ன ஒரு பவுனு? ஐயா நாங்களே வாங்குறதும் இல்லை, ஒண்ணும் இல்லை, எங்களை பார்த்து கேட்கறீங்களான்னு கேட்கறீங்களா? சிலருக்கு தெரியும். எத்தனை உச்சத்துக்கு வந்திருக்கு? 43,000 ரூபா ஒரு பவுன் விலை. 63,000 ரூபா. யோசித்து பாருங்க, நான் தவறா சொல்லிட்டேன். 63,000 ரூபா இருக்கு. அது கிறிஸ்துவின் ரத்தத்திற்கு ஈடே அல்ல, அது ஒன்றும் இல்லை. கடைசி நாட்களில் தங்கள் வெள்ளியையும் பொன்னையும் எங்கே எறிவார்களாம்? தெருக்களிலே எரிந்து விடுவார்கள். அவ்வளவு சீப்பா போயிருமா? இது எதுக்கு அப்படின்ட்டு. அவ்வளவு கொடிதான காலம் வரப்போகிறது. ஆனால் கிறிஸ்துவின் விலையேற பெற்ற ரத்தம் நம்ம என்ன செய்திருக்கிறது? மீட்டு அவருக்கு சொந்தமாய் மாற்றி இருக்கிறது. நாம் நமக்குரியவர்கள் அல்ல, அவருக்கு சொந்தமானவர்களாய் காணப்படுகிறோம். அவருக்கு சொந்தமானவர்களாய் காணப்படுகிற நாம் செய்ய வேண்டிய காரியம் அந்த வசனத்தினுடைய கடைசி பகுதியில் சொல்லப்பட்டு இருக்கிறது. உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் யாரை மகிமைப்படுத்துங்க? மனுஷனை அல்ல மகிமைப்படுத்த வேண்டியது, கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டியது அவசியம். அதனால்தான் நான் உங்களுக்கு சொன்னேன், இடிக்கப்பட்ட ஆலயம் மறுபடியும் கோரேஸ் என்கிற ராஜாவை கொண்டு செருபாபேலும் யோசுவாவும் பிரதான ஆசாரியராய் யோசுவாவும் மற்றும் அநேகரும் சேர்ந்து அந்த ஆலயத்தை என்ன செய்தார்கள்? கட்டி முடிக்கிறவர்களாய் காணப்பட்டார். என்னை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாவத்தின் நிமித்தம் உங்கள் சரீரமாய் ஆலயம் இடிக்கப்பட்டிருக்குமானால், அக்கிரமத்தின் நிமித்தம், அநியாயத்தின் நிமித்தம், வேசித்தனத்தின் நிமித்தம், குடிவெறியின் நிமித்தம் உங்களுடைய ஆலயம் இடிக்கப்பட்டிருக்குமானால், இந்த காலையில மறுபடியுமாய் கர்த்தர் ஒரு நல்ல தருணத்தை கொடுக்கிறார் கட்டுவதற்காக. அவர் நல்ல பணியாளராய் நம்மை மறுபடியும் கட்டுவிக்கிறவராய் காணப்படுகிறார். இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, நான் மறுபடியும் உன்னை என்ன செய்வேன்? கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய் என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறதே. இந்த நாட்களிலே கர்த்தர் நம்மை கட்டுவிக்க விரும்புகிறார். கட்டப்பட நம்மை அர்ப்பணிப்போமா? ஆண்டவரே என்னை கட்டு ஐயா. சிம்சோன் ஜெபித்தானே ஒரு ஜெபம், இந்த ஒரு விஷயம் மாத்திரமே நிலை செய்யும், நினைத்தருளும் ஆண்டவரே. கர்த்தர் அவனை நினைத்தருளினார். பேதுரு கர்த்தரை மறுதலித்தவனாய் சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கி இயேசுவுக்கு தூரமாய் பின் சென்று கொண்டிருந்தார். அந்த பேதுருவை கர்த்தர் என்ன செய்தாராம்? நோக்கி பார்க்கிறார், திரும்பி பார்க்கிறவராய் காணப்பட்டார். பேதுருவின் கண்களும் இயேசுவின் கண்களும் பரிமாறிக்கொண்டது. உடனே பேதுரு மனங்கசந்து அழுது கர்த்தரோடு ஒப்புரவாகிறவனாய் காணப்பட்டார். இந்த காலை வேளையிலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் ஒப்புரவாகுதலின் ஊழியத்தை நமக்கு தந்திருக்கிறார். தேவனோடு நாம் ஒப்புரவாக வேண்டும், மனுஷரோடு நாம் ஒப்புரவாக வேண்டியது அவசியமான ஒரு காரியம். ஆலயம் கட்டி முடிக்கப்பட்டது. அடுத்து இரண்டாவது செய்யப்பட்ட காரியம் என்ன தெரியுமா? வசனம் சொல்லுகிறது, 16வது வசனம், எஸ்ரா 6:16. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரரும் ஆசாரியரும் லேவியரும் சிறையிருப்பிலிருந்து வந்த மற்றவர்களும் தேவனுடைய ஆலய பிரதிஷ்டையை என்ன செய்தார்களா? ஆலயத்தை பிரதிஷ்டை செய்தார்கள். இது எதற்கு அடையாளம்? நம்மை அர்ப்பணிப்பதற்கு அடையாளமாய் காணப்படுகிறது. அதனால்தான் சில நேரத்தில் பாருங்க, ஆலய பிரதிஷ்டை போஸ்டர்ல விதமாய் போட்டிருக்கும், ஆலய அர்ப்பணிப்பு ஆராதனை என்று சொல்லி. எதற்கு அர்ப்பணிக்கிறோம்? ஆலய ஆராதனை செய்வதற்காக அர்ப்பணிக்கிறோம். அதை போல இந்த சரீரமாகிய ஆலயத்தை கர்த்தருக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? அர்ப்பணிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆண்டவரே, இந்த ஆலயமா இந்த சரீரத்தை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவர், என்னை அங்கீகரித்து கொள்ளும், என்னை ஏற்றுக்கொள்ளும். இந்த ஆலயம் எப்போதும் பரிசுத்தமாக இருக்க எனக்கு என்ன செய்யும்? கிருபை தாரும் ஆண்டவரே. நம்மை அர்ப்பணிக்கிறோமா? ஆண்டவரே, இந்த சரீரம் குற்றமற்றதாய் காக்கப்பட வேண்டும் ஆண்டவரே.
எதுவரைக்கும்? கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் இது குற்றமற்றதாய் காக்கப்படும்படிக்கு உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிற ஆண்டவரே. அப்படி சொன்னால் வசனத்தில் வாசிக்கிறோம், யூதாவின் நிருபத்தில் அங்க வசனம் விதமாய் சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தருடைய சன்னிதானத்தில் மாசற்றவர்களாய் நிறுத்த எப்படிப்பட்டவர்? வல்லவர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவரிடத்திலே நாம் ஒப்பு கொடுத்தால் அவர் நம்மை வலுவாதபடிக்கு என்ன செய்கிறவர்? காக்க வல்லவராய் காணப்படுகிறார். நம்ம ஒவ்வொரு நாள் அர்ப்பணிக்கிறோமா? கர்த்தருடைய வசனத்தில் வாசிக்கிறோம், சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் என்ன செய்வாராக? பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி என்ன செய்வதாக? காக்கப்படுவதாக. கிறிஸ்துவின் நாளுக்காக நம்முடைய சரீரத்தை அவர் பாதுகாக்க ஒப்பு கொடுக்க வேண்டியது அவசியம். இயேசு ஜெபித்த அந்த ஜெபம் யோவான் 17ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது, ஆண்டவரே நீர் எனக்கு கொடுத்த ஆத்துமாக்களை காக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன் என்று சொன்னார். நமக்காக வேண்டிக் கொண்டார். எதற்கு? இந்த பொல்லாத உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சத்துரு எவனை வஞ்சிக்கலாமோ என்று வகை தேடி செய்கிறார். சுற்றி திரிகிறவனாய் காணப்படுகிற உபதேச மாறுபாடுகள், கள்ள தீர்க்க தரிசனங்கள், கள்ள போதனைகள், இதன் மூலமா எப்படியாயிலும் மனுஷனை வஞ்சிக்கும்படிக்கு பிசாசு பல உபாயத்தந்திரங்களை செய்கிறவனாய் இருக்கிறார். இதற்கெல்லாம் விலக்கி என்ன செய்ய ஐயா? காத்துக்கொள்ள ஆண்டவரே. உலகத்தால் கரைபடாதபடிக்கு காத்துக்கொள்ளுகிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத பக்தியாய் காணப்படுகிறது என்று எழுதப்பட்டிருக்கு. உலகத்தால் கரைபடாதபடிக்கு உலகம் நம்மை கரைப்படுத்தும், பல விதங்களிலே கரைப்படுத்துகிறது. நாம் கரைபடாதபடிக்கு குற்றமற்றவர்களாய் கர்த்தருடைய வசனத்தில் வாசிக்கிற பிரகாரம் எபேசியர் 5:26 வாசிக்கும் போது, தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குறதற்கும் கரை திரை முதலான ஒன்றுமில்லாமல் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாய் அதை தமக்கு முன்பாக நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக என்ன செய்தாரா? அவர் தன்னையே ஒப்பு கொடுத்திருக்கிறார். ஐயா, எதற்கு? கரை திரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றவர்களுமாய் நாம் தேவனுக்கு முன்பாய் நிற்க பாத்திரவான்களாய் காணப்பட வேண்டுமே. அதுதான் ஒரு அர்ப்பணிப்பு. மூன்றாவது காரியம், கர்த்தருடைய வசனத்தில் வாசிக்கும் போது 17ஆவது வசனத்தை வாசிக்கலாம். எஸ்ராய் 6:17. தேவனுடைய ஆலயத்தில் பிரதிஷ்டைக்காக 100 காளைகளையும் 100 ஆட்டுக்கடாக்களையும் 400 ஆட்டுக்குட்டிகளையும் இஸ்ரவேல் கோத்திரத்தின் லக்கத்தின்படியே அனைத்தின் பாவ நிவாரண பலிக்காக 12 வெள்ளாட்டுக்கடாக்களையும் பலியிட்டு. பாருங்கள், மூன்றாவது காரியம், அவர்கள் எல்லாரும் என்ன செய்தார்கள்? பலியிட்டார்கள். முதலாவது ஆலயத்தை கட்டி முடித்தார்கள். இரண்டாவது காரியம் என்ன செய்தார்கள்? அவர்கள் பிரதிஷ்டை பண்ணினார்கள் அல்லது அர்ப்பணிப்பு செய்தார்கள். மூன்றாவது காரியம் கர்த்தருடைய வசனத்தில் வாசித்தோம், அவர்கள் பலி செலுத்தினார்கள். பலி எதை காட்டுகிறது? வசனத்தில் வாசிக்கிறோம், உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி. அருமையானே, அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி. ஸ்தோத்திர பலி செலுத்துகிறோமா? இந்த நாட்களிலே நாம் ஆடும் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. நாம் செலுத்த வேண்டிய பலிகள் ஸ்தோத்திர பலிகள் தான். வேதத்தில் வாசிக்கிற 69ஆம் சங்கீதத்தில் இவ்விதமாய் நான் வாசிக்கலாம். வாசிப்போமா? 69ஆம் சங்கீதம் 30வது வசனத்திலிருந்து வாசிப்போம். தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதித்து அவரை ஸ்தோத்திரத்தினால் என்ன செய்யுங்க? மகிமைப்படுத்துங்கள். அடுத்த வசனம், கொம்பும் விரிகுளம்பும் உள்ள காளை எருதை பார்க்கிலும் இதுவே கர்த்தருக்கு பிரியமாயிருக்கிறது. எது பிரியம் கர்த்தருக்கு? ஸ்தோத்திர பலி செலுத்துவதுதான் பிரியம். அது எதை பார்க்கிலும் மேன்மையானது. கொம்பும் விரிகுளமுள்ள காளை எருதை பார்க்கிலும். கேரளால ஒரு எரும மாடு விலை
1,10,00,000 ஜெய்ஜாண்டிக்கா நிக்குது. எத்தனை லட்சம்? 1,10,00,000. யோசித்து பாருங்க. நீங்க ஒரு ஸ்தோத்திரம் பண்ணா அதை பார்க்கல எது விலையேறப்பட்டது? ஸ்தோத்திர பலி விசேஷமான 1,10,00,000 பார்க்கிலும் விலையேற பெற்றது எது? நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒரு ஸ்தோத்திர பலி. நம்ம அதனுடைய அருமையை தெரியல. அதனால்தான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன், ஸ்தோத்திரம் செய்யுங்க. ஸ்தோத்திரம் செய்வது செம்மையானவர்களுக்கு, துதி செலுத்துவது செம்மையானவர்களுக்கு தகும். நம்ம துதி செலுத்துகிறோமா? மூன்றாவது காரியம், அவர்கள் பலியிட்டார்கள். பலி செலுத்துவதன் மூலமாய் பரிசுத்தம் நம்முடைய வாழ்க்கையிலே வரும். அவர்கள் ரத்தம் சிந்தரி, அதனுடைய ரத்தத்திலே அங்கே ரத்தத்தை கொம்புகளிலே பூசி ஆசாரியில் செய்ய வேண்டிய கடமையை செய்வான். பலிப்பொருளை தோலை உரித்து அவன் பலிபீடத்தில் வைத்து அதை அக்கினியினால் சுட்டெரிக்கிறவனாய் காணப்படுவான். அதை பார்க்கிலும் மேன்மையான ஒரு காரியம் தெரியுமா? ஸ்தோத்திர பலி. நீங்களும் நானும் ஸ்தோத்திர பலி செலுத்துவோமானால் கர்த்தருடைய பார்வையிலே விலையேற பெற்றது. 4வது காரியம் 19வது வசனத்தை வாசிப்போம். சிறையிருப்பிலிருந்து வந்தவர்கள் முதலாம் மாதம் 14ஆம் தேதியிலே பஸ்காவை ஆசரித்தார்கள். என்னத்தை ஆசரித்தார்கள்? ஆலயத்தை கட்டி முடித்தார்கள், பிரதிஷ்டை செய்தார்கள், அடுத்து பலியிட்டார்கள். 4வது காரியம் அவர்கள் என்ன செய்தார்கள்? பஸ்காவை ஆசரித்தார்கள். இது எதை காட்டுகிறது? 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிப்போம். 1 கொரிந்தியர் 5:7. ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புளிப்பில்லாத மாவினால் பிசைந்த அப்பமாய் இருக்கும்படிக்கு இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாய கிறிஸ்து நமக்காக. பஸ்கா எதை காட்டுகிறது? கிறிஸ்துவின் பலித்தன்மையை காட்டுகிறது. அந்த பஸ்காவை நீங்களும் நான் என்ன செய்ய வேண்டும்? ஆசரிக்க வேண்டும். கர்த்தருடைய பந்தி பஸ்காவிற்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஆசரிப்போமானால் கர்த்தருடைய வேதம் ஒரு வார்த்தை விதமாய் சொல்லுகிறது. வாசிக்க கேட்போமா கர்த்தருடைய வசனத்தை? 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 36வது வசனத்தை வாசிப்போமா? தேவன் ஜனத்தை ஆயத்தப்படுத்தினதை குறித்து எசேக்கியாவும் ஜனங்கள் எல்லாரும் சந்தோஷப்பட்டார்கள். காரியத்தை செய்யும்படியான யோசனை சடுதியாய் உண்டாயிற்று. அவர்கள் பஸ்காவை ஆசரிக்க நினைத்தார்கள். அங்க வசனத்தை பாருங்க, 30ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை மட்டும் வாசிப்போம். அதன் பின்பு இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு பஸ்காவை ஆசரிக்கும்படி எருசலேமில் இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்திற்கு வாருங்கள் என்று அழைப்பு கொடுக்கப்பட்டது. எல்லாரும் பஸ்காவை ஆசரித்தார்கள். அதனுடைய பிரதிபலன் என்ன? கடைசி வசனம், லேவியரான ஆசாரியர்கள் எழுந்து நின்று ஜனத்தை ஆசீர்வதித்தார்கள். அவருடைய சத்தம் கேட்கப்பட்டு அவருடைய விண்ணப்பம் அவருடைய பரிசுத்த வாசஸ்தலமாகிய எங்க போய் எட்டுச்சு? யாருடைய ஜெபம்? பஸ்காவை ஆசரித்த ஜனங்களுடைய விண்ணப்பம் கர்த்தருடைய சமூகத்துல போய் என்ன செய்தது? அவங்க பஸ்காவை ஆசரித்ததினாலே ஆசாரியர்கள் அவளை ஆசீர்வதித்தார்கள். ஆனால் அவருடைய சத்தம் கேட்கப்பட்டு பரலோகத்தில் கேட்கப்பட்டு அவர்கள் விண்ணப்பம் பரிசுத்த வாசஸ்தலமாகிய பரலோகத்தை போய் என்ன செய்தது? நீ ஜெபம் பரலோகத்திற்கு எட்டணுமானா கர்த்தருடைய பந்தியை அசதியாய் நினைக்காது. அநேருக்கு அலட்சியமா இருக்கு.
நம்ம ஒரு காரியத்தை அலட்சியம் பண்ண கர்த்தர் நம்மை அலட்சியம் பண்ணுவாரனால் அவ்வளவுதான். நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு உதாரணமாய் சொல்லுகிறேன். எபிரேயருக்கு எழுதின நிருபம் வாசிப்போமா? கர்த்தருடைய வசனத்தை 12ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலிருந்து வாசிப்போம். ஒருவனும் வேசிக்கல்லனாகவும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கு யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி கலக்கம் உண்டாக்குறதினால் அநேகர் தீட்டுப்படாதபடிக்கு ஒருவனும் வேசிக்கல்லனாகவும் ஒருவேளை போஜனத்திற்காக தன் சேஷ்டபுத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அடுத்த வசனம், ஏனென்றால் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ள விரும்பியோ ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். அவன் கண்ணீர் விட்டு கவலையோடு தேடியோ என்னத்தை காணாமல் போனா? மனமாறுதலே வரலையா? என்ன தெரியுமா? சிவப்பான பயிற்றங்குளை பார்த்து சேஷ்டபுத்திர பாகம், கர்த்தர் கொடுத்த சேஷ்டபுத்திர பாகத்தை தொலைத்து போட்டார். அற்பமாய் நினைத்தாரவே. ரூபனும் சேஷ்டபுத்திர பாகத்தை தன் தகப்புடைய மஞ்சத்தின் மேல் ஏறி அதை நஷ்டப்படுத்தினார். அப்ப சேஷ்டபுத்திர பாகம் யாருக்கு வந்தது? யோசேப்பின் கோத்திரத்திற்கு வந்தது. பிரியமானவர்களே, உண்மையில் இருக்கிற ஆசீர்வாதத்தை தேவன் எடுத்து வேறொருவனுக்கு மாற்றி விடாதபடிக்கு இந்த காலை வேளையில மனம் திரும்ப வேண்டியது அவசியம். இன்றைக்கு அநேகர் நினைக்கிறார்கள் அலட்சிய கர்த்தருடைய ஆலயத்திற்கு வருகிறது அலட்சியம். 9 மணிக்கு ஆராதனை, 10:30 மணி 11 மணிக்கு வருகிறது அலட்சியம். இந்த காலை வேளையில் நான் ஒன்று சொல்கிறேன், கர்த்தரை அலட்சியம் பண்ண வேண்டாம். கர்த்தர் நம்மிடத்துல கணக்கு கேட்பார். உனக்கு வருகிற அநேக ஆசீர்வாதங்கள் தடைபடுகிறதுக்கு காரணம் அதுவாய் காணப்படுகிறது. ஒருவேளை என் மேல கோவிச்சுக்கிட்டாலும் பரவாயில்லை, அதை பற்றி நான் கவலைப்பட போகிறதில்லை. உங்களுக்கு சொல்ல வேண்டிய சத்தியத்தை சொல்லித்தான் ஆக வேண்டியது என்னுடைய கடமை. காரணம் என்ன? இல்லாவிட்டால் இரத்தப்பழி என் மேல் சுமருவே. கர்த்தர் என்னிடத்தில் கேட்கிறவராய் காணப்படுவாரே. நான் இரத்தப்பழிக்கு நீங்களாகும்படிக்கு நான் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை உங்களுக்கு போதிக்கிறவனாய் காணப்படுகிறேன். பஸ்காவை ஆசரிக்க வேண்டும். ஒவ்வொரு மாதமும் கர்த்தருடைய பந்தி உண்டு. கர்த்தருடைய பந்தி அலட்சியம் பண்ணாதே. அப்பொழுதுதான் உனக்குள்ளே ஜீவன் உண்டாயிருக்கும். நீ நித்திய ஜீவனாய பரலோகத்துக்குள்ள பிரவேசிக்க முடியும். நீ ஜெபிக்கிற ஜெபத்துக்கெல்லாம் அப்பொழுதுதான் பதில் வரும். தெளிவாய் கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. அடுத்த காரியத்தை நாம் கடந்து போக நேரம் இல்லாதபடியினாலே வசனத்தை வாசிக்கலாம். 22வது வசனத்தை வாசியுங்கள். புளிப்பில்லாத அப்ப பண்டிகை. என்ன செய்தார்கள்? புளிப்பில்லாத அப்ப பண்டிகை. இது என்னது? ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று அபிஷேகம் பெற்ற ஒரு தேவனுடைய பிள்ளை செய்ய வேண்டிய நடைமுறை காரியம் என்ன? 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிப்போம். ஆகையால் பழைய புளித்த மாவை அல்ல, துர்க்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல, துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோட பண்டிகை. நல்ல கவனிங்க, 2 காரியம் புளித்த அப்பத்துக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. துர்க்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவு. நம்முடைய வாழ்க்கையில துர்க்குணம் காணப்படுகிறதா? பொல்லாப்பு காணப்படுகிறதா? பொல்லாப்புக்கு ஏதுவான யாதொரு காரியமும் நம்மிலே காணப்படலாகாது. வேதம் சொல்லுகிறது, ஏசாவை குறித்து அவன் பொல்லாங்கன் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. பொல்லாங்கன் யார் தெரியுமா? பிசாசு. அவனுடைய சுவாபம் நமக்குள்ளே வர வேண்டாம். அந்த கிரியை நமக்குள்ளே வேண்டாம். அந்த புளித்த மாவு நமக்குள்ளே வேண்டாம்.
அதற்கு பதிலாய் புளிப்பில்லாத அப்பம் எது? துப்புரவு உண்மை. அது வேறு வார்த்தையில சொல்ல வேண்டுமானால் பரிசுத்தமும் உண்மையும் காணப்பட வேண்டும். எந்த காரியத்திலும் கொடுக்கல் வாங்கலானாலும் சரி, எந்த காரியமானாலும் உண்மை வேண்டும். புருஷன் மனைவிக்குள்ள உண்மை தேவை. புருஷன் மனைவியை நம்பி பணத்தை கொடுக்கிறான், தான் இஷ்டப்படி வேலை செலவு பண்ணுகிறது அல்ல காரியம். ஏற்கனவே சொல்லிவிட்டார், நான் அதை அதற்குள்ள போக விரும்பவில்லை. மனைவி புருஷனுக்கு உண்மையாயிருக்க வேண்டும், புருஷன் மனைவிக்கு உண்மையாயிருக்க வேண்டும். எல்லாவற்றிலும் உண்மை உள்ளவர்களாய் குடும்பம் காணப்பட வேண்டியது அவசியம். இந்த நாட்களில் நம்மிடத்தில் உண்மை உண்டா? கர்த்தரை ஆராதிக்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்க வேண்டும். அதைத்தான் வசனம் சொல்லுகிறது. தேவன் ஆவியாய் இருக்கிறார், அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடு. சும்மா ஆவியில குதிச்சு பிரயோஜனம் இல்லைங்க. என்ன இருக்கணும்? உண்மை காணப்படணும். யோபின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் வாசிக்கிறோம். வசனம் அங்கே சொல்கிறது, என் வாயின் வார்த்தைகள் என் இருதயத்தின் உண்மைக்கு எப்படி இருக்கிறது? ஒத்திருக்கிறது. இருதயத்தில் ஒன்று வைத்து வெளியே ஒன்று பேசுகிறது அல்ல. உண்மையுள்ள வார்த்தைகள் நம்முடைய வாயிலிருந்து புறப்பட வேண்டும். நிதானமாய் பேச வேண்டும், பதறி பேசுகிறது அல்ல. அருமையானே, நாம் புளிப்பில்லாத அப்பத்தை உடையவர்களாய் அந்த பண்டிகையை ஆசரிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே, என் வாழ்க்கையில பரிசுத்தமும் உண்மையும் காணப்பட எனக்கு உதவி செய்யும். அடுத்த காரிய வசனத்தை வாசிக்கும் போது அதே 22வது வசனத்துல இப்படி வசனம் சொல்லுகிறது. வாசிப்போமா? கர்த்தர் அவர்களை என்ன செய்தாராம்? மகிழ்ச்சியாக்கினார். இதெல்லாம் செய்தபடியினால்தான் கர்த்தர் அவர்களை என்னவாய் மாற்றினார்? மகிழ்ச்சியினால் நிரப்பினார். இருதயம் மகிழ்ச்சியினால் நிரம்பும். அதே வசனத்தை இன்னும் கொஞ்சம் கீழே வாசிங்க. அவர்கள் கைகளை இஸ்ரவேல் தேவன் என்னும் தேவனுடைய ஆலயத்தின் வேலையிலே பலப்படுத்தத்தக்கதாய் அசீரியருடைய ராஜாவின் இருதயத்தில் அவர்கள் பட்சத்தில் சாய்ந்திருக்க பண்ணினார். அப்படின்னு என்ன காரியம்? ராஜாவுடைய பட்சம் நமக்கு கிடைக்கும். ராஜாவுடைய ஆறுதல் அல்லது ஆதரவு நமக்கு கிடைக்கும். நம்முடைய ராஜா யார்? உன்னதத்திலே காணப்படுகிறார். அவர்தான் நமக்கு ஆதரவு செய்கிறவராய் காணப்படுகிறவர். நமக்கு வேண்டிய எல்லா காரியத்தையும் அவர்தான் நமக்கு அருளி செய்கிறவராய் காணப்படுகிறார். அதில் தர்மியான காலை வழியிலே ஒன்று நான் சொல்லட்டும். முதலாவது, கர்த்தர் நம்மை உண்டாக்கினார். மனுஷனுக்காக தேவனுடைய நாளை உண்டாக்கப்பட்டது. அந்த நாளிலே நாம் செய்ய வேண்டிய காரியத்தை இந்த காலை வழியில சிந்தோம். 2வது காரியத்துக்குள்ள போவோம். வாசிப்ப சங்கீதம் 68. ஐயா முடிக்க மாட்டீங்களான்னு கேட்குறீங்க. அங்கே சமையல் ரூம்லேருந்து ஒன்றும் ஆர்டர் வரல, அதனால வசனத்தை கேட்டு தான் இருக்கணும். 68ஆம் சங்கீதம் 3வது வசனத்தை வாசிக்கலாம். நீதிமான்களோ தேவனுக்கு முன்பாக மகிழ்ந்து களிகூர்ந்து ஆனந்த சந்தோஷம் அடைவார்கள் என்று கர்த்தருடைய வேதம் சொல்கிறது. யாருக்கு மகிழ்ச்சி? வசனம் சொல்கிறது, நீதிமான்களோ தேவனுக்குள் என்ன செய்து மகிழ்ந்து. இப்ப யாருக்கு மகிழ்ச்சி உண்டாயிருக்கும்? நீதிமான்களுக்கு மகிழ்ச்சி உண்டாயிருக்கும். யார் நீதிமான்? ரோமருக்கு எழுதின 4ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசிப்பார். ரோமர் 4:25. அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும். பாத்தீங்களா? அவர் நம்முடைய பாவத்திற்காக ஒப்பு கொடுக்கப்பட்டவர். நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்காக என்ன செய்கிறார்? எழுப்பப்பட்டு இருக்கிறார். உயிரோடு எழுந்ததே எதற்குத்தான்? நம்மை நீதிமான்களாய் மாற்றும்படிக்கு. அதனால்தான் இயேசு சொன்னார், உயிர்த்தெழுதல் உண்டு, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்று சொன்னார். என்னை விசுவாசிக்கிறவன் எவனோ மரித்தாலும் என்ன செய்வான்? பிழைப்பானா. இப்ப இயேசுவுடைய உயிர்த்தெழுதல் நம்மை நீதிமான்களாய் மாற்றி இருக்கிறபடினால
கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அவருடைய மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல் நம்மை நீதிமான்களாய் மாற்றி இருக்கிறது. அடுத்த ஒரு காரியம், வசனத்தை வாசிக்கலாம். 2ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிப்போம். 2:13 வாசிங்க. ரோமர் 2:13. ரோமர் 2:13. நியாயப்பிரமாணத்தை கேட்கிறவர்கள் தேவனுக்கு முன்பாக நீதிமான்கள் அல்ல, நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிறவர்களே யாரு? யார் நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள்? நியாயப்பிரமாணம், இந்த வசனத்தின்படி நடக்கிறவர்கள், இந்த வசனத்தை கை கொள்ளுகிறவர்கள். நம்ம கர்த்தருடைய வசனத்தின்படி நடக்கிறோமா அல்லது நம்முடைய மனம் போன போக்கிலே போகிறோமா? கர்த்தருடைய வசனத்தை கை கொண்டால் தான் நாம் நீதிமான்களாய் ஜீவிக்க முடியும். கர்த்தர் அதை எதிர்பார்க்கிறார். கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான், அவர்களுக்கு தான் ஆசீர்வாதம். அருமையானவர்களே, ரோமர் 5ஆம் அதிகாரம் 1 வசனத்தை வாசிக்கலாம். ரோமர் 5:1. இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். என்ன? யாருக்கு சமாதானம்? நீதிமான்களுக்கு சமாதானம் உண்டு. விசுவாசத்தினாலே நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு என்ன உண்டு? எத்தனை பேர் சமாதானத்தோட இருக்கிறீங்க? இந்த ஹைட்ராலிக் ஜாக் இருக்கு, அது இது பண்ணும்போது தான் கொஞ்சம் கொஞ்சமா என்ன செய்யும், அந்த மாதிரி இப்ப யோசிச்சுட்டு இப்படி தூக்குறீங்க. சமாதானமாய் இருக்கிறவங்க கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? நெசமா? ராத்திரி நல்லா தூங்குறீங்களா? எத்தனை பேர் நல்லா தூங்குறீங்க? கும்பகரண தூக்கம். அநேருக்கு தூக்கமே வர்றதில்லை. காரணம் என்ன தெரியுமா? வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிப்போம். சமாதானத்தோடே படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன். கர்த்தாவே, நீர் ஒருவரே என்னை சுகமாய். சமாதானமா படுக்கிறீங்களா? ஆண்டவரே, காலையில எந்திரிச்சா காப்பி போடுறதுக்கு காப்பி பவுடர் இல்லை ஆண்டவரே. பால்காரனுக்கு இத்தனை பாக்கி இருக்கு, அவன் பால் ஊத்த மாட்டான் ஆண்டவரே. இப்படி இருந்து அப்புறம் எப்படி தூக்கம் வரும்? இங்க வசனம் சொல்கிறது, சமாதானத்தோட படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன். கர்த்தாவே, நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர். அவர்தான் தங்க பண்றார். எப்படி தங்க பண்றாராம்? 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிப்போம். நான் படுத்து நித்திரை செய்தேன், விழித்துக் கொண்டேன். கர்த்தர் என்ன செய்கிறார்? நான் படுத்து நித்திரை செய்த, நல்லா தூங்கிருக்கியா? வேறொரு வசனம் ஒன்று உண்டு. கர்த்தர் தமக்கு பிரியமானவனுக்கு 127ஆம் சங்கீதத்தை எடுத்து வாசிங்க. இந்த வசனத்தை 127ஆம் சங்கீதம். நீங்கள் அதிகாலையில் எழுந்து நேரப்பட வேலையிலே தரித்திருக்கிறது, வருத்தத்தின் அப்பத்தை புசிக்கிறதும் விருதா. அவரே தமக்கு பிரியமானவனுக்கு. நீங்க அநேகர் இதை தான் சொல்லிட்டு இருக்காங்க. என்னத்தான் சொல்றாங்க? அவரே தமக்கு பிரியமானவனுக்கு. வசனம் அது தப்பு, அப்படி அல்ல. என்னையா இப்படி சொல்றீங்க, குண்டு போடுறீங்க? வசனம் அப்படிதான் எழுதி இருக்கு. நம்ம தமிழ் பைபிள்ல அநேக வசனங்கள் மாற்றி எழுதப்பட்டிருக்கு. மலையாள பைபிள்ல எப்படி இருக்கு தெரியுங்களா? நான் படுத்துக்கொண்டு நித்திரை செய்தேன், என் நித்திரையிலும் கர்த்தர் எனக்கு உதவி செய்கிறார். நான் தூங்கி, அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்கம்மா.
நீங்கள் அதிகாலையில் அதுல அந்த வசனம், இந்த வார்த்தை மட்டும் போதும். அவரே தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார், நித்திரையிலே கொடுக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. தூங்கும் போது கொடுக்கிறாரா? என்னத்தை கொடுக்கிறாரு? நித்திரையை கொடுக்கிறாரா? தூக்கத்தை கொடுக்கிறாரா? நீங்க தூங்கும் போது கொடுக்கிறது என்ன தெரியுங்களா? நல்ல சொப்பனத்தை கத்தர் தர்றார். என்னது? உண்மைதானே? சொல்லுங்க. ராத்திரி சொப்பனத்திலே காரியம் தானியேலுக்கு வெளிப்பட்டது. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? கத்தர் தூக்கத்துல தான் வெளிப்படுத்துகிறவராய் காணப்படுகிறார். ஜபத்திலும் வெளிப்படுத்துகிறவர் தான். தூக்கத்துல கத்தர் சொல்றார், இந்த காரியம் இப்படி ஆலோசனை சொல். என்னை கேட்கிற கர்த்தருடைய ஜனமே, நாம் தூங்கினாலும் கர்த்தர் நமக்கு வேண்டிய ஆலோசனைய ராத்திரி தூக்கத்துல சொப்பனத்துல தருகிறவராய் காணப்படுகிறார். நான் எத்தனையோ நேரங்களில் அதை அனுபவித்திருக்கிறேன். அதிகாலை வேளையில 3 மணிக்கு நான் எழுந்திருப்பேன். எந்த 12 மணிக்கு 1 மணிக்கெல்லாம் படுத்தாலும் 3 மணிக்கு எனக்கு தட்டி விட்டது போல் எழும்பி விடுவேன். நான் எழும்பும் போதே ஒரு வசனத்தை அறிக்கிட்டே வருவேன். ஏன் தெரியுமா? அந்த வசனத்தை என் இருதயத்தில் கர்த்தர் அன்றைக்கு வைத்திருக்கிறார். இந்த காலையில் நான் உங்களுக்கு சொல்கிறேன், தூக்கத்தில் கர்த்தர் நம்மை பலப்படுத்தும்படிக்கு தம்முடைய வார்த்தையை நமக்கு தருகிறவராயிருக்கு. வசனங்களை தருகிறார், சொப்பனங்களை தருகிறார். செய்ய வேண்டிய சில நேரத்தில் ரொம்ப நொந்து போய் படுத்திருப்போம் வேதனையோடு. என்ன ஒரு வழி இல்லையா? பிரச்சனை மேல பிரச்சனை காணப்படுது, நெருக்கம் காணப்படுது. என்ன ஆண்டவரே? கர்த்தர் தூக்கத்திலே நமக்கு வேண்டிய ஆலோசனையை கர்த்தர் தருகிறார். தூக்கம் மட்டுமல்ல, தூக்கத்தோடு கூட கர்த்தர் செய்கிற காரியம். நீதிமான்களோ, வசனத்தில் நான் வாசிக்கிறோம், கர்த்தர் என்ன செய்கிறாரா? 68ஆம் சங்கீதம் 3வது வசனம், தேவனுக்குள் என்ன செய்து மகிழ்ந்து. நீதிமான்களுக்கு கர்த்தர் மகிழ்ச்சியை தருகிறார். நான் ஒரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்கிறேன். யாக்கோபு வீட்டை விட்டு தூரமாய் போகிறவனாயிருந்தான். முதல் பிரயாணம் அங்கதான். நடந்த காரியம் என்ன தெரியுமா? ஒரு கல்லை எடுத்து வைத்து அவன் என்ன செய்தான்? நித்திரை செய்கிறவனாய் காணப்பட்டான். அவன் நித்திரையில தான் என்னத்தை கண்டான்? ஒரு பெரிய ஏணி வைக்கப்பட்டிருக்கிறது. தேவதூர்கள் ஏறுகிறதும் இறங்குறதுமாயிருக்கு. அந்த வேணியினுடைய உச்சியில நின்று கொண்டு கர்த்தர் தம்மை யார் என்று யாக்கோபுக்கு வெளிப்படுத்துகிறார். எப்போ வெளிப்படுத்தினார்? சொல்லுங்க. நித்திரையில. அதான் சொல்றேன். நம்ம வசனம் பொய்யா? தப்பா எழுதியிருக்கா? தப்பா டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கா? அதனால்தான் சொல்கிறேன், நித்திரையிலும் கர்த்தர் என்ன செய்கிறவர்? நம்மோடு பேசுகிறவர். நான் தூங்கி நன்றாய் இளைப்பானேன். என் ஆத்துமா என்ன செய்திருந்தது? விழித்திருந்தது. கண்ணுக்கு தான் தூக்கம், ஆத்துமாவுக்கு தூக்கம். ஆத்துமா தூங்குச்சுன்னா போயிட வேண்டிதான். ஆத்துமா விழித்திருக்கிறது. எதற்காக? நேசருடைய சத்தத்தை கேட்கும்படி. உன்னத பாட்டில் நீங்க வாசித்தீங்கன்னா தெரியும். இந்த காலையில் நான் ஒன்று சொல்கிறேன், நீதிமான்கள் தேவனுக்குள் மகிழ காரணம் என்ன தெரியுமா? அவர்கள் நித்திரையிலும் கர்த்தர் அவர்களோடு என்ன செய்கிறார்? பேசுகிறவராய் காணப்படுகிறார். அந்த 68ஆம் சங்கீதம் முதல் வசனத்தை வாசித்து நான் கடந்து போகிற வாசிப்போமா? தேவன் எழுந்தருளுவார். போதுமா? தேவன் எழுந்தருளுவார். நீதிமான் மகிழ்ச்சியாயிருக்க காரணம் என்ன தெரியுமா? தேவன் என்ன செய்கிறவர்? எழுந்தருளுகிறவர். எழுந்து என்ன செய்கிறாராம்? வசனம் சொல்லுகிறது, அவருடைய சத்துருக்கள் சிதறுண்டு, அவரை பகைக்கிறவர்கள் அவருக்கு முன்பாக ஓடி போவார். மற்றொரு இடத்துல இச்சகம் பேசுகிறவர்கள் ஓடி போவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறார். அப்ப கர்த்தர் பகைஞனை துரத்தினபடியினாலே நீதிமான் என்ன செய்கிறான்? மகிழ்ந்து சந்தோஷப்படுகிறவனாய் காணப்படுகிறார். தேவன் எழுந்தருள அநேக காரணங்கள் உண்டு. வசனத்தை வாசிப்போமா? யாத்திராகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிப்போம். யாத்திராகமம் 20:20.
மோசே ஜனங்களை சற்று வேகமா, எல்லாத்துக்கும் பசிக்குள்ளதோ. மோசே ஜனங்களை நோக்கி, மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள், உங்களை சோதிப்பதற்காகவும் நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு தம்மை பற்றும் பயம் உங்கள் முகத்திற்கு முன்பாக இருக்கும்படிக்கும் தேவன் என்ன செய்தார்? தேவன் எழுந்தருள காரணம் என்ன தெரியுமா? நீங்க என்ன செய்யக்கூடாது? பாவம் செய்யக்கூடாது. இரண்டாவது காரியம், அவரை பற்றிய பயம் உங்கள் முகத்திற்கு முன்பாக எப்போதும் என்ன செய்யும்படிக்கு இருக்கும்படியாக தேவன் எழுந்தருளுகிறார். எங்கே எழுந்தருளுகிறார்? 82ஆம் சங்கீதம் முதல் வசனம். 82ஆம் சங்கீதம் முதல் வசனம். எங்கே எழுந்தருளுவார்? தேவ சபையிலே தேவன் என்ன செய்கிறார்? எழுந்தருளுவார். சபையிலே கர்த்தர் எழுந்தருளுகிற கர்த்தர். எதற்கு? தேவ சபையிலே தேவன் எழுந்தருளுகிறார். அடுத்த வசனம் வார்த்தை சொல்கிறது, தேவர்கள் நடுவிலே அவர் என்ன செய்கிறவர்? நியாயம், உன்னுடைய நியாயத்தை அவர் விசாரிக்கிறவராய் காணப்படுகிறார். உங்களுடைய நியாயம் எது? அவர் உங்களை விசாரிக்கிறவர். நியாயத்திற்கு நீதி கிடைக்கும் வரைக்கும் அவர் கிரியை செய்ய போதுமானவர். மூன்றாவது காரியம், கர்த்தர் எழுந்தருளுகிறாரே. எங்கே? வாசிப்போமா? உபாகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 16வது வசனம். உபாகமம் 33:16. நாடும் அதன் நிறைவும் கொடுக்கும் அருமையான தானியங்களினாலும் ஆசீர்வதிக்கப்படுவதாக முட்செடியில் எழுந்தருளினவருடைய தயை. நல்ல கவனிங்க, முட்செடியிலே எழுந்தருளினவர் என்ன செய்கிறவர்? தயை செய்கிறவராயிருக்கிறார். என்ன தயை செய்வார்? யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 2வது வசனம். சற்று வேகமா. தூதனானவர் ஒரு முட்செடியின் நடுவிலிருந்து அக்கினி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். போதுமா? அதோடு கூட நமக்கு நன்றாய் தெரியும் மற்ற பாகம் எல்லாம். முட்செடியில மோசேக்கு எழுந்தருளின கர்த்தர் அவனுக்கு தயை பாராட்டின. என்ன தெரியுமா? உன்னுடைய இருதயத்தில் உன் சகோதரர் எப்படி ஆகிலும் விடுவிக்கப்பட வேண்டும் என்று நீ நினைத்து கொண்டிருந்தாயே. அதுதான் மோசேயினுடைய எண்ணமாயிருந்தது. ஆயினத்தான் ஒரு எகிப்தியன் இஸ்ரவேலனை அடித்த போது அந்த எகிப்தியனை கொன்று புதைக்கிறவனாயிருந்தான். அவனுக்குள்ள வைராக்கியம். கர்த்தர் பார்த்தார், அவனுக்கு தயை செய்தார். அவனையே கர்த்தர் தலைவனும் மீட்பனுமாக ஏற்படுத்தினார் என்று வேதம் சொல்கிறது. சரி, நீ அடுத்த 3வது காரியத்துக்குள்ள நான் போய் நிறைவு செய்ய விரும்புகிறேன். வாசிப்போம். வாசிக்கலாமா? ஏசாயா 29:19 வசனத்தை வாசிப்போம். ஏசாயா 29:19. சிறுமையானவர்கள் கர்த்தருக்குள் மிகவும் மகிழ்ந்து, மனுஷரில் எளிமையானவர்கள் இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள் சிறுமையும் எளிமையுமானவர்கள். அவர்களுக்கு என்ன உண்டு? மகிழ்ச்சியும் சந்தோஷம் உண்டு. இங்க வசனத்தில் சொல்கிறார், சிறுமையானவர்கள் கர்த்தருக்குள் மிகவும் மகிழ்ந்து, மனுஷரில் எளிமையானவர்கள் தேவன் இஸ்ரவேலின் தேவன் பரிசுத்தருக்குள் களி கூறுவார். நம்முடைய டாபிக்கே அதுதான். மகிழ்ந்து என்ன செய்? யாரை கர்த்தர் மகிழ்ச்சியும் களி கூறுதலுமாய் மாற்றுகிறார் என்றால் சிறுமையும் எளிமையுமானவன். எப்படி? ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 17வது வசனம். ஒரு 3 வசனத்தை மட்டும் நான் சொல்லி, சிறுமையும் எளிமையுமானவர்கள் தண்ணீரை தேடியதை கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால் வரலும் போது கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை என்ன செய்யாதிருப்பேன். நல்ல கவனிங்க, இங்க வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் 2 ஆசீர்வாதத்தை தருகிறார். வசனம் சொல்லுகிறது, சிறுமையும் எளிமையுமானவர்கள் தண்ணீரை தேடி அதை கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால் வரலும் போது கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து. செவி கொடுத்தாரா? சொல்லுங்க, எங்கே செவி கொடுத்தார்? சும்மா தலையாட்டிடக்கூடாது, வசனம் இல்லாமல் சொல்லக்கூடாது. ஆகாரும் அவனுடைய மகனாகிய
இஸ்மவேலு வனாந்திரத்தில் போய்கொண்டிருந்த போது ஆபிரகாம் கொடுத்த ஒரு துருத்தி தண்ணீர் என்ன செய்தது? செலவழிந்து போயிட்டு. தாகம் பிள்ளையாண்டானுக்கு காணப்படுகிறது. பிள்ளையாண்டானை ஒரு செடியில அடியிலே படுக்க வைத்து விட்டு அவள் தூரமாய் கல்லெறியும் தூரம் போய் அங்கு உட்கார்ந்து கொண்டு புலம்புகிறவளாய் காணப்பட்டான். என் பிள்ளை மரிக்கிறது, நான் என்ன செய்ய மாட்டேன், சாக மாட்டேன் என்று சொல்லி, பார்க்க மாட்டேன் என்று சொல்லி கதறுகிறார். வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. ஆகாரே என்று சொல்லி கர்த்தர் கூப்பிட்டார். கர்த்தர் செய்த காரியம் என்ன தெரியுமா? அவளுடைய ஜெபத்திற்கு பதில் கிடைத்தது. அவளுடைய கண்களை திறந்தார். எங்கே அவள் நின்று கொண்டிருந்தாலோ அதே இடத்துல ஒரு துறவை அவள் என்ன செய்தாள்? கண்டாள். தண்ணீரை கொண்டு தன் பிள்ளைக்கு கொடுத்து அவனை அழைத்து கொண்டு போகிறவளாய் காணப்பட்டார். கர்த்தருடைய பிள்ளையே, உன் ஜீவிதத்தில் எங்கே உன் கண்கள் அடைக்கப்பட்டிருக்கிறது? ஆசீர்வாதத்தை தேடி அலைகிறாயே, நீ நிற்கிற இடத்திலேயே ஆசீர்வாதம் உண்டு. நீ அலைய வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, நன்றாய் கவனியுங்கள். சிறுமையும் எளிமையுமானவர்கள் தண்ணீரை தேடி அது கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால் வருளும் போது கர்த்தராகி நான் அவர்களுக்கு என்ன செய்து? முதலாவது செவி கொடுத்து, இரண்டாவது நான் என்ன செய்வேன் தெரியுமா? இஸ்ரவேலின் தேவனாகி நான் அவர்களை கைவிடாதிருப்பேன். கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தர் உன்னை கைவிடுகிறவர் அல்ல, நட்டாத்துல விடுகிறவர் அல்ல. உன்னை கைவிடாதபடிக்கு நடத்துகிற தேவன். அவர் செய்கிற மற்றொரு காரியத்தை பார்ப்போமா? சங்கீதங்களின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிப்போம். 9:9. சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் யாருக்கு கர்த்தர் அடைக்கலம்? சோர்ந்து போயிட்டீங்களா? சொல்லுங்க. அப்படின்னா ஒரு அல்லிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். இது பத்தாதே, நல்ல பலமாய் ஒரு அல்லிலேயே சொல்லுங்க. தூங்குறவங்களோட அல்லிலேயே சொல்லுங்களேன். எல்லாம் விழிப்பாதான் இருக்கீங்க, பரவாயில்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மாட்டுவீங்கன்னு நினைச்சேன், ஒருத்தர் மாட்டல. கர்த்தருடைய வசனம் என்ன சொல்லுகிறது? சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர், நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே. பாருங்க, அவர் யாராய் இருக்கிறார்? அடைக்கலமும் தஞ்சமுமாய் காணப்படுகிறார். ஆயினாத்தான் சங்கீதக்காரன் 46ஆம் சங்கீதத்தில் பாடினால், கர்த்தர் தேவன் நமக்கு அடைக்கலமும் வெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையாயிருக்கிறார். நீ சங்கீதம் 9:12 வாசிங்க. அந்த சங்கீதத்தை விட்டுறாதீங்க. மறுபடியும் வாசிங்க. இரத்த பலிகளை குறித்து அவர் விசாரணை செய்யும் போது அவர்களை நினைக்கிறார். சிறுமைப்பட்டவருடைய கூக்குரலை, யாருடைய கூக்குரலை மறவாதவர்? சிறுமைப்பட்டவருடைய கூக்குரல் மறவாத கர்த்தர். நீங்க அவருக்கு நேராக உங்களுடைய கூக்குரலை உயர்த்துகிறீர்களா? சத்தத்தை உயர்த்தி கூப்பிடுகிறீர்களா? நிச்சயமா உங்களை மறக்க மாட்டார். ஐயா, கானானிய ஸ்திரீ அவரை பின்பற்றி கொண்டு அவரை நோக்கி ஓடி வந்தால் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் அதை எல்லாம் கேர் பண்ணல, போய்கொண்டே இருக்கிற. சீஷர்கள் சொன்னார், அவள் கூப்பிட்டு கொண்டே இருக்கிறாளே. இயேசு சொன்னார், பிள்ளைகளை 40 எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்று சொன்னார். ஆனால் அவளோ சோர்ந்து போய்விடவில்லை, மறுபடியும் சத்தமிட்டு கூப்பிட்டாள். ஐயா, நாய்கள் மேசையிலிருந்து விழும் துடிக்கைகளினாலே அந்த நாய்க்குட்டிகள் தங்கள் வயிற்றை என்ன செய்யுமே? நிரப்புமே. கர்த்தர் பார்த்தால், ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரியது என்று சொல்லி அவளை சுகமாக்கிற, அவளுடைய மகளை சுகமாக்கினார். கூக்குரல் எவ்வளவு பெரிய காரியத்தை செய்கிறது. வழியருகே ஒரு குருடன் ஒருவன் உட்கார்ந்து கொண்டு நசரேயனா இயேசு கிறிஸ்து வழியே போகிறார் என்று சொல்லி, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்றான். சீஷர்கள் அவனை அதட்டினார்கள், சத்தமிடாதே. அவன் பின்னும் பலமாய் செய்தான், கூக்குரல் எழுகிறவனாய் காணப்பட்டான். இயேசு அவனை அழைத்து வர சொன்னார். அவனுக்கு கண்கள் பார்வை கத்த தந்தார். அவர் கூப்பிடுதலை என்ன செய்யாதவர்? கூக்குரலை மறவாதவர்.
மூன்றாவது காரியம் 18வது வசனத்தை வாசிப்போமா? எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை. சிறுமைப்பட்டவருடைய நம்பிக்கை ஒருபோதும் என்ன செய்யாது? கெட்டு போகவே போகாதையா. வசனத்துல வாசிக்கிறோம், எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை, சிறுமைப்பட்டவருடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவது. 12 வருஷமாய் வியாதிப்பட்ட ஸ்திரீ அவள் நம்பிக்கையோடு வந்தாள். என்ன நம்பிக்கை? அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆயிலும் தொட்டால் நான் சுஸ்தமாவேன். அவள் தொட்டால், அவள் ஆரோக்கியத்தை அவள் சரீரத்தில் உணர்ந்தால் தன் வீட்டுக்கு சந்தோஷத்தோடு திரும்பி போனாள். பணத்தை செலவு பண்ணி கிடைக்காத ஒரு பெரிய ஆனந்த மகிழ்ச்சி இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட போது கிடைத்தது. நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போமா? கர்த்தர் நம்மை பல மகிழ்ச்சியினால் நிரப்புகிற கர்த்தர், தர்மியான நாளிலேயும் உங்களையும் மகிழ பண்ணுகிற தேவன். அதனால்தான் நான் உங்களுக்கு சொன்னேன், எஸ்ராவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 22வது வசனத்துல கர்த்தர் அவர்களை மகிழ்ச்சியாக்கி, கர்த்தர் அல்லாதபடிக்கு உங்களை மகிழ்ச்சியாக்க வேற ஒருவராலும் கூடாது. கர்த்தர் எவ்விதமாய் யாரை மகிழ்ச்சியாக்குறார் என்று உங்களோடு நான் பேசினேன். கர்த்தர் மனுஷனை உண்டாக்கி, அந்த மனுஷனுக்காய் ஒரு விசேஷ நாளை உருவாக்கி, அந்த நாளிலே கர்த்தருடைய ஆலயத்தில் வந்து வசனத்தை கேட்டு கர்த்தரை ஆராதித்து அவன் மகிழ்ந்திருக்க பண்ணுகிறார். என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். மகிழ்ந்து கழிகூற ஜெப வீட்டுக்கு வர வேண்டும். 2வது காரியம் நான் உங்களோடு சொன்னேன், நீதிமான் கர்த்தருக்குள் மகிழ்ந்து என்று. நீதிமானுடைய ஜீவிதத்தில் மகிழ்ச்சி உண்டு. காரணம் என்ன தெரியுமா? அவன் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டது. அவன் பாவத்தை கர்த்தர் இனி நினைப்பதே இல்லை. ஆகையினால் அவர் அவனை மகிழ்ச்சியினால நிரப்புகிறார். மாத்திரமல்ல, தேவன் எழுந்தருளுகிறார் தம்முடைய சபையில. சத்துருக்கள் சிதறுண்டு ஓடுகிறபடியாய் செய்கிறவர். ஆகையால் நீதிமான் மகிழ்கிறவனாயிருக்கிறார். அவனுடைய கூடாரத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தமோ உண்டு என்று எழுதப்பட்டிருக்கிறது. நீதிமானை கர்த்தர் கழிகூறப்படுகிறவர். 3வது காரியம், சிறுமையும் எளிமையுமானவர்கள் கர்த்தருக்குள் மகிழ்ந்து கழிகூறுவார்கள். இந்த காலையிலே நம்மை மகிழ்ச்சியினால் நிரப்ப கர்த்தர் ஒருவரே வல்லவராயிருக்கிறார். நான் கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? நல்ல பிதாவே, நல்ல வேளைக்காய் ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையிலே உம்முடைய பரிசுத்த சன்னிதானத்துக்கு நாங்கள் ஒருமித்து கூடி வந்து உம்முடைய நாமத்தை தொழுது கொள்ளும் ஸ்லாக்கியத்தை எளியவர்களாய் எங்களுக்கு கர்த்தர் தந்த தயவுக்காய் ஸ்தோத்திரம். எங்களோடு பேசினீரே, அதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மகிழ்ந்து கழிகூறு என்று சொன்னீரே, நாங்கள் மகிழ்ந்து கழிகூறத்தக்கதாய் இந்த நாளிலே சில காரியங்களை சிந்திக்க எங்களுக்கு உதவி செய்தீர். கர்த்தருடைய நாளிலே நாங்கள் மகிழ்ந்து கழிகூறத்தக்கதாய் நம்முடைய ஆலயத்திற்கு வரும்போது உடைய வசனத்தினாலே நாங்கள் கழிகூறச் செய்கிறீர். கர்த்தருடைய நாளிலே யோவான் அப்போஸ்தலன் ஆண்டவரே ஆவிக்குள்ளாக்கப்பட்டு கர்த்தரை கண்டபடியினாலே அவன் மகிழ்ச்சினாலே நிரப்பப்பட்டானே. அவ்விதமான ஒரு மகிழ்ச்சி எங்களுடைய வாழ்க்கையில் இந்த நாட்களை தரப்போறதற்காய் ஸ்தோத்திரம். நீதிமான்களோ கர்த்தருக்குள் மகிழ்ந்து என்று எழுதப்பட்டதை நாங்கள் வாசித்தோம். ஆண்டவரே, நீதிமானுடைய ஜீவிதத்தில் அவனுக்கு விரோதமாய் வருகிற சத்துருக்களை சிதறடிக்கிறீர். ஆகையினால் அவன் மகிழ்ச்சியாயிருக்கிறான். அவனுக்குள்ளே ரட்சிப்பை நீர் தந்தபடினால் அவன் மகிழ்ந்திருக்கிறான். இந்த காலை வழியில் எங்களோடு பேசினதற்காய் ஸ்தோத்திரம். 3வது காரியமாய், சிறுமையும் எளிமையுமானவர்கள் கர்த்தருக்குள்ள மகிழ்ந்திருப்பார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறதே. எங்களை மகிழ்ச்சியினால நிரப்புவீராக. இந்த காலை வேளையிலே தமிழ் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் மகிழ்ந்திருக்க பண்ணும். நம்முடைய கிருபை கூட இருக்கட்டும், தொடர்ந்து நடத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.